ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் குமார், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 2வது ஷெடியூல் ஃபாலோ பண்ண போறோம். அது என்ன ஷெடியூல் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி என்ன மாதிரி நம்ம ஷெடியூல் ஃபாலோ பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே ஒன்ல பாத்தீங்கன்னா நம்ம லெக் அண்ட் ஃபோர் ஆர்ம் ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். டே ஒன்னுங்கிறது மண்டே. டோட்டலா பாத்தீங்கன்னா வீக்லி 6 டேஸ் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் நம்ம இந்த ஷெடியூல் வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஸோ டே ஒன்ல பாத்தீங்கன்னா மண்டே வந்து நம்ம லெக் அண்ட் ஃபோர் ஆர்ம் ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். அதுல என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோட எண்ட்ல எவ்வளவு செட்ஸ் பண்ணணும், எவ்வளவு ரெப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க இப்ப லெக் அண்ட் ஃபோர் ஆர்ம்க்கு என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். லெக்குக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா பார்பெல் ஸ்குவாட். என்கிட்ட சின்னதா ஒரு பார்பெல் இருந்தது, அதை வச்சு நான் ஸ்குவாட் பண்ணிருக்கேன். பார்பெல் இல்லாதவங்க தம்பிள் ஸ்குவாட் கூட பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒர்க் அவுட் நான் பார்பெல்ல லஞ்சஸ் பண்ணிருக்கேன். பார்பெல் இல்லாதவங்க தம்பிள் லஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா க்ளூட் பிரிட்ஜும் பண்ணிக்கலாம், ஹிப் த்ரஸ்டும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹிப் த்ரஸ்ட் பண்ணிருக்கேன். சின்னதா ஒரு பெஞ்ச் வச்சு அதுல ராட் வச்சு ஹிப் த்ரஸ்ட் பண்ணிருக்கேன். இங்க ராட் இல்லாதவங்க தம்பிள் வச்சு கூட ஹிப் த்ரஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்பெல்ல நான் ஆர்டிஎல் பண்ணிருக்கேன், ரோமனியன் டெட் லிஃப்ட் பண்ணிருக்கேன். ஸோ பார்பெல்ல பண்றவங்க பண்ணிக்கலாம், அப்படி பார்பெல் இல்லாதவங்க தம்பிள்ல கூட அது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால் சிட்டு. ஸோ வால்ல வந்து சேர் பொசிஷன்ல அப்படியே உட்காந்துருப்போம், அந்த ஒர்க் தான் பண்ண போறோம். லாஸ்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிங் காப்ஸ் ரைஸ். ராட் வச்சு காப்ஸ் ரைஸ் பண்ணிருக்கேன். ராட் இல்லாதவங்க தம்பிள் வச்சு பண்ணிக்கோங்க.
இப்போ லெக் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து ஃபோர் ஆர்முக்கு 2 வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ராட்ல வந்து ரிவர்ஸ் கல் பண்ணியிருக்கேன். ராட் இல்லாதவங்க தம்பிள் வச்சு ரிவர்ஸ் கல் பண்ணிக்கோங்க. ஃபோர் ஆர்முக்கு ரெண்டாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பிகைன் பிரிஸ்ட் கர்ல். ஸோ ராடு வச்சு பிகைன் பிரிஸ்ட் கர்ல் தான் நான் பண்ணியிருக்கேன். ராடு இல்லாதவங்க தம்பிள் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்றோம். இப்போ இது எவ்வளவு செட்ஸ் பண்ணலாம், எவ்வளவு ரெப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். பார்பெல் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா 4 செட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க தம்பிள் இல்ல பார்பெல் எதை வச்சு பண்ணாலுமே 4 செட் பண்ணிக்கோங்க. 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் உங்களால வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்க்ரீஸ் பண்ண முடியாதவங்க அதே வெயிட்லயே பண்ணுங்க. ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் நடுவில் 1 மினிட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயர்ட் ஆகும். ஸோ 1 மினிட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பார்பெல்ல லஞ்சஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பார்பெல் இருக்கவங்க பார்பெல் வச்சு லஞ்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா தம்பிள் வச்சு கூட பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் 15 ரெப்பிடேஷன்ஸ் வச்சு பண்ணுங்க. இந்த லெக் வந்து ஒரு 15 ரெப்பிடேஷன், நெக்ஸ்ட் இந்த லெக் வந்து ஒரு 15 ரெப்பிடேஷன்ஸ், அந்த மாதிரி பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 1 மினிட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் உங்களால வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. தேர்ட் ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா க்ளூட் பிரிட்ஜ். நான் ஹிப் த்ரஸ்ட் பண்ணியிருந்தேன். சரி, நீங்க ஹிப் த்ரஸ்ட் ராடு இந்த மாதிரி இல்லாதவங்க, உங்களுக்கு ஹிப் த்ரஸ்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்க நீங்க க்ளூட் பிரிட்ஜ் கூட பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா டோட்டலா 3 செட் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் 20 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பார்பெல்ல ஆர்டிஎல் பாத்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸ்லயும் 15 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸ்க்கும் உங்களால வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால் சிட் பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணணும். டைமிங் தான் இதுல பண்ணணும். ஸோ வந்து 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்க ஒரு செட்டுக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா 3 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிக் காப்ஸ் ரைஸ் வந்து 4 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் 20 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 20 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் ஆர்முக்கு பார்பெல் ரிவர்ஸ் கர்ல். இது பாத்தீங்கன்னா டோட்டலா 4 செட்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் 20 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் உங்களால வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்லோவா பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது லைட் வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே ஹெவி வெயிட்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. ஃபோர் ஆர்முக்கு ரெண்டாவது ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா பிகைன் பிரிஸ்ட் கர்ல். ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா நான் ராட்ல பண்ணிருக்கேன். ராட் இல்லாதவங்க தம்பிள் வச்சு கூட பண்ணிக்கோங்க. அதுவும் 20 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுங்க. 4 செட்ஸ் பண்ணுங்க. டோட்டலா ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 20 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு மேல எடுக்காதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செட்லயும் உங்களால வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா அந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 1ல லெக் அண்ட் ஃபோர் ஆர்முக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.